உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சம்பாத்தியம், பொருளாதார வசதி, வீடு வாசல் எல்லாம் இருந்தும் திருமணம் ஆகாம பொண்ணு தேடிட்டே இருப்பாங்க. கோடிகளில் மாத டேர்ன் ஓவர் நடக்குது. காருக்கு காரு, வீடுக்கு வீடு, பங்களா எல்லாமே இருக்குது. ஆனால் அவருக்கு பொண்ணு அமையல. இவன்கிட்ட தான் சொத்து சேரும். அடுத்து இவனுடைய வாரிசு இந்த நிறுவனத்தை நிர்வகிக்கணும். அப்போ நாங்கள் ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்கோங்க, இது திருமணம் நடந்தே ஆகணும் அப்படின்றப்போ அப்போது நான் இவங்ககிட்ட இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டேன். உங்கள் பையனுக்கு திருமணமானால் பையனுடைய உயிருக்கு ஆபத்தாகும். ஒரு மணப்பெண் மறுமணத்துக்காக இங்கே மறுமணம் செய்ய வச்ச போது இவருடைய பர்சனல் லைஃப்ல மிகப்பெரிய முன்னேற்றம். அவருடைய நிறுவனம் விருத்தி அடையுது, அவருடைய லேபர்ஸோட எண்ணிக்கை விருத்தி அடையுது. இனி வரும் காலங்களில் பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட மணப்பெண் மணமகன் புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவசரமா ஏதோ நமக்கும் ஆகுது கல்யாணம் சொல்லிட்டு பண்ணிடக்கூடாது சாமி. ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து பண்ண வேண்டிய விஷயம். எந்த நிலைமையில இருந்தாலும் வா நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். எல்லா ஜாதகமே வெற்றி வர வேண்டிய ஜாதகம் தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். தடை நிறைய இருக்குது, சிக்கல் தீர மாட்டேங்குது, எனக்கு சரியான வழி கிடைக்கல, என்னை வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை, நான் எதை தொட்டாலும் ஃபெயிலியராக இருக்குது. இதுதான் வாழ்க்கை இல்லை. இதுக்கு ஒரு தீர்வு உண்டு. நீங்கள் அந்த தீர்வுக்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் நபரை தப்பாக தேர்ந்தெடுத்துட்டு ஐயோ அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுல நியாயம் இல்லை. மிகச்சரியான தீர்வையும் 360 டிகிரியில் உங்களுடைய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி தேவ பிரசனம் அப்படிங்கிற முறையில் சிறப்பான பதில்களை சொல்லி வருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். அவரோட அனுபவங்களை ஒரு வாரமும் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி என்ன அனுபவங்கள் காத்துட்ருக்குன்னு உங்கள் சார்பில் வணங்கி அவரை வரவேற்று கேட்போம். வணக்கம். வணக்கம். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சாரை எப்படியாவது ஷூட்டிங் கூட்டிகிட்டு வர்றதுங்கிறதே இப்போ கொஞ்சம், ஏன்னா இந்த பதிவுகள் நீங்கள் 1 to 1 சொன்னீங்கன்னா என் காது வரைக்கும் தான் தெரியும். இந்த பதிவு பண்ணிங்கன்னா எங்கெங்கேயோ கடல் கடந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு, உங்களோட வெளிநாட்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிடலாம். வெளிநாட்டவர்கள் உங்களை அப்படி பிடிச்சிக்கிறாங்க, அப்படி நம்புகிறாங்க, அழகாக உங்களை கையாளுறாங்க. அந்த விஷயம் தெரியுங்க. பெரும்பகுதி ஜாதகம் எப்போ எடுக்கிறாங்க பார்த்தா திருமணத்தப்போ தான் எல்லாமே. திருமணம் கண்டிப்பாக அமையுது அப்படின்னா ஜாதகத்தை கையில் எடுத்துட்டாம்பா அப்படின்றாங்க. நிறைய அது பேர் பார்த்திங்கன்னா முதல் திருமணங்கிறது நல்லபடியாக ஒரு சிலருக்கு அமைகிறது கிடையாது. அப்போ நீங்களே 2-3 எபிசோடில் சொல்லியிருக்கீங்க, அவங்கள வேறொரு மெத்தடில் நான் திரும்ப ஒரு மேரேஜ் சொல்லி சரியான தருணங்கள் உண்டுங்க. அது ஒரு சில அவசரத்தில் ஒரு சிலதை மறந்துருப்பாங்க. அது பொருத்தம் பார்த்தவங்க தப்பு கூட கிடையாது. நடந்ததுக்கப்புறம் நான் திரும்ப பக்கம் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சிலவங்க வாழ்க்கையில் மறுதாரம் அப்படி அதாவது ஏற்கனவே திருமணமாகி விதவையானவங்களோ இல்லை கணவனை பிரிஞ்சவங்க, கணவனை இழந்தவங்க, அது மாதிரி உள்ள பெண்ணையோ இல்லை மனைவியை பிரிஞ்ச ஆணையோ திருமணம் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. சிலவங்க பிளான் பண்ணி எனக்கு இது மாதிரி அலைன்ஸ் தான் வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு ஜாதகமே இந்த அமைப்பை சொல்லிடுங்களாயா எப்படின்னு? நிச்சயமாக சார், நிச்சயமாக. நான் தொடர்ந்து எல்லா இன்டர்வியூஸும் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. அந்த ஜாதகத்துக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா தான் அந்த ஜாதகம் வெற்றி அடையும். மருத்துவம் போல தான் ஜோதிடமும். ஒரு ஒரு உடலமைப்பு இருக்குன்னா ஒவ்வொரு உடலும் தனித்துவம் வாய்ந்தது இல்லையா? ஸோ ஒருத்தர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்குங்க சார். ஒரு நல்ல வரன் அமையிறதும் அதன் பிறகான திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையிறதுங்கிறது நம்ம பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. முன்பு போல் ரொம்ப அப்படியே வாழ்க்கை பயணத்தில் ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் இப்போ திருமணம் நடந்துறது இல்லை. அந்த திருமணங்கள் வெற்றி பெறுதாங்கிறதும் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. அப்போது மறுமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாமல் போய் அதன் பிறகு இன்னொரு திருமணம் நடக்கிறது. அதே போல் முதல் தாரமாக நம்ம முதல் தடவையாக முதல் திருமணத்துக்கு பொண்ணு தரும்போதே ஏற்கனவே மனம் முடித்து அது மனமுறிவாகி இன்னொரு திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இவர் முதல் முறையாக திருமணம் செஞ்சுக்கும் போது இவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்புங்க சார். ஒரு ஜாதகர்
ரொம்ப செல்வந்தராக இருக்கும் குடும்பம். அந்த பையனுக்கு வந்து பொண்ணு அமையவே மாட்டேங்குது. பொதுவாக ஒரு பையன்கிட்ட வந்து நல்ல பெரும் செல்வம் இருந்தால் ஈஸியாக பொண்ணு கிடச்சிடும் அப்படிங்கிறது ஒரு மித்து, அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான். எத்தனையோ எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் நம்ம நாட்டில் உண்டு. எல்லா அமைப்புகளும் இருந்தும், சம்பாத்தியம், பொருளாதார வசதி, வீடு வாசல் எல்லாம் இருந்தும் திருமணம் ஆகாமல் பொண்ணு தேடிட்டே இருப்பாங்க. சும்மா பிளாட்ஃபார்மில் குடிசையை போட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதருக்கு ரொம்ப சுலபமாக கல்யாணம் ஆகும், குழந்தை வைப்பாங்க, அவங்க வாழ்க்கை வந்து ரன் ஆகும். எப்போவுமே அந்த குடிசைக்குள்ளே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் நம்ம சென்னை போன்ற பெரிய நகரங்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ யாருக்கு திருமணம் நடக்கும், யாருக்கு திருமணம் தள்ளி போகும்னு நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது. என்னுடைய ஒரு கோட்பாடு என்னென்னா, பொருளாதார வசதி திருமணத்தை தீர்மானிக்கிறதே இல்லைங்க ஐயா. நம்ம நினச்சிட்ருக்கோம் பணம் வந்து திருமணத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னா பணக்காரர்களுக்கு மட்டும்தான் திருமணம் நடக்கணும், இல்லை மாதம் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய வரங்களுக்கு மட்டும்தான் திருமணம் ஆகிருக்கணும். ஏன் பார்த்தா இன்றைக்கி என்கிட்ட வர ஜாதகங்கள் பெரும்பாலும் நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ அமையாமல் தான் இருக்கிறாங்களே தவிர பொருளாதார அளவில் பின்னாடியில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை எல்லாமே சீராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய மேஜிக், இது ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன், இதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு அமைப்பு. அப்போ நான் சொன்னக்கூடிய இந்த செல்வந்தரான ஒரு குடும்பத்து பையனுக்கு வந்து மாப்பிள்ளை, அவர் அருமையான மாப்பிள்ளை, ஆரோக்கியமான மாப்பிள்ளை, நல்ல குணம் படைத்த மாப்பிள்ளை, பொருளாதார வசதி இருக்குது, அப்பாவோட நிறுவனத்தை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு, கோடிகளில் மாத டேர்ன் ஓவர் நடக்குது, காருக்கு காரு, வீடுக்கு வீடு, பங்களா எல்லாமே இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து பொண்ணு அமையல். இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது நான் பார்ப்பதை போல தானே இன்னொரு ஜோதிடரும் பார்த்துருப்பாரு. இவருக்கு திருமணம் ஆனால் இவருடைய உயிருக்கு ஆபத்து, அந்த மருமகள் வந்து விதவையாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அப்போ எப்படி இவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க? எந்த ஜோதிடரும் அதை பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இவருடைய ஜாதகம் அடுத்தடுத்த கைகள் மாறும்போது இப்போ மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு திருமண பாக்கியம் இல்லை அப்படின்றாங்க. இதை டீட்டெயிலாக சொல்லாமல் இவருக்கு திருமண பாக்கியம் இல்லைன்னே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த மாப்பிள்ளையும் அவருடைய பெற்றோர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அது எப்படி திருமண பாக்கியம் இல்லாமல் போகும்? எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, இப்போ எனக்கு அப்புறம் என் பையன் இந்த நிர்வாகத்தை நிர்வகிச்சுக்கிற மாதிரி இவருடைய வாரிசு வந்து இதை நிர்வகிக்கணும் இல்லையா? எங்களை நம்பி ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க. அப்போது இவனை கல்யாணம் பண்ணாமல் எப்படி நாங்கள் விட முடியும்? இவங்ககிட்ட தான் சொத்து சேரும், அடுத்து இவனுடைய வாரிசு வந்து இந்த நிறுவனத்தை நிர்வகிக்கணும். அப்போ நாங்கள் ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்கோங்க, இது திருமணம் நடந்தே ஆகணும் அப்படின்றப்போ சரி. பல ஜோதிடர்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த ஆழமாக சொல்ல மாட்டாங்க, மேலோட்டமாக சொல்லி முடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடாதுங்கிறது இங்கே நியதி தான். அப்போது நான் வந்து இவங்ககிட்ட இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ எதுவும் சங்கடங்கள் நிகழ்ந்துடலை, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோன்றதுனால நான் உண்மையை உடைச்சிட்டேன். ஏன் இதனால தான் உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு அமையாமல் இருக்குது. உங்கள் பையனுக்கு திருமணமானால் பையனுடைய உயிருக்கு ஆபத்தாகும், அந்த பொண்ணும் வந்து விதவை குலம் போன்றுவாங்க. ஐயோ இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறப்ப எந்த ஒரு ஜாதகத்தையுமே ஏதாவது ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சி ஜெயிக்க வைக்கிறது தான் ஒரு ஜோதிடருடைய கடமைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு முழு மனதோட உங்களுக்கு அதுக்கு சம்மதம்னா மட்டும் செய்யுங்க. 100க்கு 200% ஜெயிச்சிருவார் அப்படின்னு என்ன சொல்லுங்கள். ஓகே, பொருளாதார வசதி இல்லை, பின்னடைவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கணும். அந்த குடும்பத்தை சார்ந்த பெண் ஏற்கனவே மனமாகி மனம் முறிந்து ஒரு விதவை குலத்தில் இருக்கணும். அந்த பொண்ணுக்கு உங்கள் பையன் மாப்பிள்ளையாக போகணும். நாம் ஏதோ ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற கர்வம் இருந்துடக்கூடாது. நம்ம ஒரு பரிகாரமாக இதை செய்ய வேண்டியிருக்கே, எப்படியெல்லாம் மருமக கண்டுபிடிக்கணும்னு இருந்தோம், இப்படி ஒரு மருமகளை கூட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணமும் இருந்துடக்கூடாது. கிடைக்கற்கரிய பொக்கிஷம் ஒரு மகாலட்சுமி, நம்ம பையனோட உயிரை காப்பாற்றி இந்த குலத்தை காக்க வந்த மகாலட்சுமியை நம்ம வரவேற்கிறோம் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிட்டு வந்து உங்கள் வீட்டு மருமகளாக உங்கள் பையனுக்கு மனைவியாக நீங்கள் வச்சு வாழக்கூடிய மனநிலை இருந்தால் இந்த ஜாதகம் ஜெயிக்கும் சொல்கிறேன். மனித மனம் வந்து சட்டுன்னு இந்த விஷயங்கள்லாம் ஏற்காது. அப்போது இதுக்கு வேறு கோயில்களே இல்லையா கேட்குறாங்க. அப்போ மறுபடியும் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், இதுதான் ஒரே தீர்வு. மீண்டும் நீங்கள் கோயில்கள் கேட்குறீங்க, நல்லா வீட்டில் போய் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள், நம்ம அது சார்ந்த முயற்சியில் இறங்குவோம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று தொடுங்கன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான்.
ஐயா நம்ம எதையாவது ஒன்று விட்டு தரணும். அங்கே ஜாதகத்தில் அதுதான் தீர்வாக இருக்கும். கிரகத்தோடு நீங்கள் போட்டி போட முடியாது. கிரகம் தன் வேலையை செய்தே தீரும். அது அவருடைய முன்னோர் சாபம். அவர் நிறைய விஷயங்கள்ல கர்மா இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு இவர் வந்து ஒரு கணவராக கூட நின்று அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக, ஒரு கணவனாக அப்படி இருக்கும்போது அந்த பாவம் வந்து நிவர்த்தி ஆகுது. இவருடைய குலமும் தழைக்கும், இவரும் உயிரோடு இருப்பார், இவருக்கு குழந்தை குட்டி பிறக்கும், இவர் அடுத்த லெவலுக்கு போகலாங்கிறது அமைப்பு. மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டுருங்கய்யா. நீங்கள் தான் ட்விஸ்ட்டு. மாப்பிள்ளை என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு இயல்பிலே வந்து ஒரு இரக்க குணமும் ஈகை குணமும் மற்றவங்க மனசை புண்படுத்திடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நல்ல பையன், இவர் நல்ல பையனாக இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை முன் வைக்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு இது செட் ஆகுன்றது தெரியுது. நான் தான் சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்ட பசங்க, அவங்க நம்ம சொல்கிறத ஏற்பாங்களான்றது தெரிஞ்சிடும். அவர் இந்த பையன் ஏற்புடைய மனநிலையில் இருக்காருன்னு தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை. ஏன்னா கல்யாணங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இரண்டு மனங்கள் சேரக்கூடிய விஷயம் தான் திருமணங்கிறது. 2 மனம் மற்றும் 2 பெரிய குடும்பங்களும் சேரக்கூடிய விஷயம். 2 தலைமுறைகள் சேரும். அடுத்தடுத்து இது வந்து 1000 காலத்து பயிர் இல்லையா? அப்போ எவ்வளோ நுணுக்கமாக, எவ்வளோ நுட்பமாக, எவ்வளோ கவனத்தோடு நம்ம பண்ணணும். ஏதோ 2 ஜாதகம் வந்துருச்சா கட்டி வைக்கலாம், கட்டி வைங்க அப்படி சொல்கிற விஷயம் இல்லைங்கய்யா. இருக்கிற விஷயங்களே ரொம்ப சவாலான விஷயம். பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயம்தான். எந்த ஜோதிடரும் அதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் சொல்கிறது வேற, 2 ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். ஸோ அப்போ அந்த பொறுப்பு என்கிட்ட வரும்போது இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் ரெடி ஆகிட்டார். எனக்கு எந்த கண்டிஷன் இல்லை சார். வரக்கூடிய பொண்ணு என்னையும் என்னுடைய அப்பா அம்மாவையும் நல்லா கவனிச்சுக்கிட்டா போதும், என்னுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய ஒர்க் ப்ரெஷரை புரிஞ்சுக்கிட்டு, குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், எப்போதும் வாழ்க்கை கொடுத்துட்டேன். யாருக்கும் வாழ்க்கை கொடுக்கவே முடியாதுங்கய்யா. வாழ்க்கை என்பது இறைவன் போட்ட பிச்சை. நம்ம அப்பா அம்மா மூலமாக வர்றோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே கிரகத்தும் பிரபஞ்சமும் கடவுளும் அமைக்கக்கூடிய விஷயம் தானே. யாரையும் வாழ வைக்க முடியாது, யாரையும் உயர்த்தி விட முடியாது, யாரையும் தாழ்த்தி விட முடியாது, யாரையும் அழித்து விட முடியாது. கடவுளுக்கு அப்பாற்பட்டவங்க இங்கே யாருமே கிடையாது. அப்போ நீ வாழ்க்கை கொடுக்குறன்ற வார்த்தை நீ வாழ்க்கையிலே பயன்படுத்திக்கூடாதுன்னு சொன்ன, அப்படி பயன்படுத்தவே மாட்டேன் அப்படிங்கிறார். சரி, அந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் வாழணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தமானது கேளுன்னு அது சம்மதிக்க வைக்கணும் ஏன் பொறுப்புன்னு சொல்லி எடுத்து சொல்கிறது. பாருங்கள், திருமணம் எனக்கு வேணாம், ஆனால் திருமணம் உங்களுக்கு வேணுங்கிறீங்க. அப்படி திருமணம் வேணும்னா இதுதான் தீர்வுன்றாங்க. இந்த தீர்வு எனக்கு ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் எல்லாரும் வந்து இந்த பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், பொண்ணு தேடுங்க அப்படின்றப்போ அருமையான ஒரு மணப்பெண் வந்தாங்க. இப்போ எப்படி அவங்களுக்கு எப்படின்னா 2 ஆண் குழந்தைகள். அந்த மாமனார் மாமியார்கிட்ட பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த மாமனார் மாமியார் வந்து முதல்ல தயங்குனாங்களோ இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேடி இருந்தால் கூட, இல்லை இது ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் கூட இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த பொண்ணுடைய பாஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு விஷயமே இல்லை, நாங்கள் அதை மறந்தே போயிட்டோம், எங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மருமகள் இவ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை விட சிறப்பான விஷயம், அந்த கணவனை இழந்த ஒரு மணப்பெண் மறுமணத்துக்காக இங்கே வந்து மறுமணம் செய்ய வச்சபோது இவருடைய பர்சனல் லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம். அவருடைய நிறுவனம் விருத்தி அடையுது, அவருடைய லேபர்ஸோட எண்ணிக்கை விருத்தி அடையுது. எந்த ஊழியர்கள் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு பயந்தாங்களோ இன்னைக்கு வந்து அவங்கள அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகிறதுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க, அடுத்த ஒரு பெண் குழந்தைக்கும் அவங்க விரும்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குடும்பம் தழைக்குது. அந்த பையனுக்கு திருமணமே ஆகாதுங்கிற சூழலில் வேற ஒரு விஷயத்தை நம்ம கையாண்டு அந்த குடும்பத்தை வந்து வாழ வச்சிட்டோம். அந்த வம்சாவளி தழைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஒத்ததை ஒத்தது சரி செய்யுமாங்க. இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை உள்ளவங்க வரும்போது இந்த பிரச்சனை தீருது. நிச்சயமாங்கய்யா, இந்த மறுமணம்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக தான் கையாளணும். 2ஆம் திருமணம் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் அதை பண்ணிடக்கூடாது. மனித மனம் வந்து ஒரு கண்ணாடி போலங்கய்யா, வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பயன்படுத்தணும். இந்த விதவைங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே நான் வந்து தயங்குறேன். கணவனை இழந்தவர்னு சொல்லலாம், மனைவியை இழந்தவங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து அப்போ அவங்க வந்து தேங்கிடுறாங்க. அப்போ இது கர்மாங்கிறத அவங்க உணர்த்தணும். எப்பவுமே லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். உங்களுக்கு ஒரு மறுமணம் செய்யக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அருகில் கூடிய ஜோதிடத்தை காட்டுங்க. மறுமணம் எனக்கு வெற்றியை தருமானு கேளுங்க. இல்லை இதை வந்து கணவர் இழந்தது மனைவி இழந்ததுன்னு தாண்டி இப்போது ஒரு திருமணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை, அந்த சம்மந்தப்பட்ட 2 பேரில் யாரும் இறக்கலை, ஆனால் 2 பேருக்கு மனம் ஒத்து போகலை, பிரிஞ்சுட்டாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, அடுத்து ஒரு திருமணம் பண்ணலான்னா தயங்காதீங்க. இங்கே வந்து 2ஆம் திருமணம் செஞ்சும்
வெற்றி அடைஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜாதகங்களுக்கு 2ஆம் திருமணம் வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அப்போ உங்களுக்கு முதல் திருமணம் வந்து சக்சஸ் ஆகாதுங்கிறது அங்க அமைப்பு. இப்ப நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், எப்படி இந்த ஜாதகத்தை வந்து ஓகே பண்ணீங்க, இதை எந்த ஜோதிடரை பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. நாங்க ஜோதிடர்லாம் பார்க்கலங்க, அங்கதான் விதி. எந்த ஒரு ஜோதிடர் பார்த்தாலும் இந்த ஜாதகமும் இந்த ஜாதகம் சேரக்கூடாதுங்க, ப்ளீஸ் இது வந்து பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களோட கர்மம் என்ன பண்ணும், விதி என்ன பண்ணும், அந்த நேரத்துல ஓகே எப்படி கல்யாணம் தாலி அப்படி கட்டி முடிச்சிருப்பாங்க. இனி வரும் காலங்களையாவது பேரண்ட்ஸு சம்பந்தப்பட்ட மணப்பெண் மணமகன் வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவசரமா ஏதோ நமக்கும் ஆகுது கல்யாணம்னு சொல்லிட்டு பண்ணிடக்கூடாதுங்க சாமி. ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து பண்ண வேண்டிய விஷயம். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஜாதகம் பொருந்தி போகலைன்னா கூட அதற்கான பரிகாரங்களை செய்து நம்ம நிவர்த்தி பண்ணி அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணி அந்த திருமண வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ண முடியும். மருத்துவருக்கு வந்து உடல் சார்ந்த ரகசியங்கள் தெரியும், ஜோதிடருக்கு எதிர்காலம் சார்ந்த ரகசியம் தெரியும். அது வந்து ரகசியமாக இருக்கிறதுங்கிறது ஒரு சிலருக்கு தான் பலம். ஏன்னா சாகர தேதி தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்கிற காலம் நரகமாக இருக்குமா. ஸோ சில இது மறைமுகமாக இருக்கணும், சில இது நீங்கள் கையாளக்கூடிய விஷயத்தில் இதுதான் ஏன் டைரிங் உன் ஜோதிடர் இதை தான் சொல்ல மறுத்துட்டு திருமணம் கிடையாதுன்னு சொல்கிறான். இது போல் ஒரு திருமணம் இருக்குது, ஒரு டெட் எண்டே கிடையாது, உனக்கு இன்னொரு ரூட் இருக்குது, நல்லா அப்படியே பயணிக்கலான்னு. அதுக்குள்ளே நீங்கள் அது நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால தான் இந்த முடிச்சுக்களை வந்து இந்த டெக்னிக்கல் அவுக்கும். கண்டிப்பாக எந்த நிலையிலும் வாழ்க்கை முடிந்து போவதே இல்லைங்கய்யா. எந்த ஜோதிடரும் எந்த ஜாதகமும் வாழ்க்கையை முடிச்சுக்கணுங்கிறத வந்து சொல்லவே மாட்டாங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் வா உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஜோதிடம், அப்படிங்கிறது தான் ஜாதகம். எல்லா ஜாதகமே வெற்றி பெற வேண்டிய ஜாதகம் தான். நான் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க நேயர்களில் நிறைய பேர் வந்து மனம் உடைந்து போய் மனம் நொந்து போய் மன அழுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் சொல்லிக்கூடிய ஒரே விஷயந்தான், எந்த சூழ்நிலையுமே வாழ்க்கையை முடிஞ்சிடாதுங்கய்யா. எத்தனை பெரிய சோகத்துக்கு பிறகும் வாழ்ந்தே ஆகணும் நம்ம. ஸோ நம்ம முடிவை எடுக்க வேண்டியது அவங்க தான், மேலே இருக்கவங்க தான், நாம் எடுக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்ற நம்பிக்கையோடு செயல்படணும். அதற்கு உங்கள் ஜாதகத்தில் வழி இருக்கும், அதை தெரிந்து கொண்டு அதன் வழியில் நீங்கள் பயணப்படுங்க. நம்ம வாழ்க்கையே அப்படி மாறிடுச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய நன்மைகள் தான் நடக்கும். அதுக்கு நானே சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜோதிடத்தை வந்து கற்று என்னுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து, என்னுடைய ஜாதகம் தான் ட்ரையல் அண்ட் எரர், அதை சரி இதை செஞ்சு பார்ப்போம் எனக்கு மாறிடுச்சு. ஸோ எனக்கே மாறிடுச்சு லைஃப் நல்லா. அப்போ நிச்சயமாக மற்றவங்க லைஃபையும் மாற்ற முடியுன்ற நம்பிக்கை வந்து தான் இதில் நான் இன்னும் தீவிரமாக இறங்கி என்னால் முடிந்த அளவில் பல பேரோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கேங்க. வழக்கம் போல் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். வழக்கம் போல் இந்த எபிசோடும் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். மிக சிறப்பான விளக்கம் தந்தவங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கய்யா. என்ன நேர்களே, இதுதான் இவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. மிகச்சரியான ஒரு வாழ்க்கையை ஒரு நபரால் உங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்க நபர் சரியான நபராக இருக்க வேண்டும். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.